കൂട്ടുകാരെ ഇപ്പം നമ്മൾ എവിടെ പോകുന്ന എൻ്റെ അരി തീർന്നാ അപ്പോൾ എൻ്റെ അരി മേടിക്കാൻ കോട്ടപ്പുറം പോകണ്. நீங்கள் நினைக்கிற குட்டி குட்டி அரியெல்லாம் இல்லை, വലിയ വലിയ അരിയില്ല, എന്താ റോസരി ചിരുമണി അത് അറിയില്ല, ബർക്കത്ത് அது ഇവിടെല്ലാം എതുമില്ല, കോട്ടപ്പുറത്തിൽ மட்டும்தான் ഉണ്ട്. അത് 2-3 കടയിൽ மட்டும்தான். வீட்டிலேருந்து இறங்கிட்டு இப்போ கோட்டப்புறம் சந்தைக்கு போகணும் அரி வேடிக்கை. അവിടെ தான் എൻ്റെ கடை இருக்குது. அதனால் അവിടെ போயிட்டு അവിടെ கோட்டப்புறம் சந்தைன்னு ஏன் പറയുறாங்கன்னா திங்களும் வியாழனும் சந்தை உண்டாகும். ഭയങ്കര തിരക്കാக இருக்கும். மீதி டைம்லாம் வந்து കുറച്ചാ തിരക്ക് இருக்கும். പിന്നെ സൺഡേ ഭയങ്കര തിരക്കാக இருக்கும். என்ன അവിടെ முசிறி பார்க்குண்டு. പിന്നെ கடைக்கு போயிட்டு அப்போது എൻ്റെ அரி வேடிக்கை போய் പിന്നെ நான் கடையெல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு പിന്നെ അപ്പു வரும்போது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அப்பு வந்து நான் கைக்கிற அரி இவ்வளோ தான் இருந்து இதோ கோட்டப்புறம். நீங்கள் நிறைய மூவியில் கண்டுட்டுண்டாவும் ഈ സ്ഥലം. அதுக்கப்புறம் வந்து கோட்டப்புறம் பார்க் இருக்குது. ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக அவட வீடியோ எடுக்கிறேன். எனக்கு பயங்கர இஷ்டம் கோட்டப்புறம். நான் ஏன் இவ்வளோ வந்து அரி வேடிக்கிறேன்னா എൻ്റെ അരി ഇവിടെ மட்டும்தான் ഉണ്ടാകും, வேறு எവിടെயும் ഉണ്ടാകാது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஏரி சிறுமணி ஏரி அதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டு அரி பிரியாணி ஏரி அது இவ்வளோ தான் வேடிக்கும். நான் ഇവിടെ வந்தேன். அப்போ வேடிச்சிட்ருக்கு கடையை கண்டா. நான் கண்டிப்பாக ഇവിടെ ஒன்றும் பார்க்கில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எனக்கு பயங்கர இஷ்டம் ഈ பார்க்கு. இப்போ எவ்வளோ போனேன்னா என்னோட ஃபேவரட் கடை தட்டு கடைக்கு போகணும். அவளை இடியாப்பம் இல்லைன்னா புட்டு முட்டை மிக்ஸு எனக்கு பயங்கர இஷ்டம். நாங்கள் அவளை போகிறோம். அவளை போய் கை காப்பிட்டு என்னங்க உனக்கு மட்டும் பிடிச்சது மட்டும் இவங்க மட்டும் வேடிச்சுக்கேன் இஷ்டம். அதுக்கப்புறம் அரி வேடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி നേരെ തട്ട് കടയ്ക്ക് പോകുന്നത് എൻ്റെ അണുബണ്ണ വർഷപ്പ് വന്ന് ആദ്യം അവളെ കയറാൻ വിചാരിച്ച്. ശരി പിന്നെ കയറാം, ഭയങ്കര വെസ്പായാ மறுபடியும் തിരിച്ചു പോയി. அங்கே இருக்கு அதுதான் தட்டுக்கடை. நான் கைக்கு தட்டுக்கடை எந்த இருக்குன்னு போய் ചോദിക്കാം. പിന്നെ വണ്ടിയിലിருந்து പയ്യെ കയറി ആനക്കുട്ടിയായിട്ട് ഉരുണ്ട് കടയ്ക്കുള്ളിൽ എത്തി. സുന്ദരിയായിട്ടുള്ള நல்லா ஏறி நல்லா சூடோடு கேட்கலாம். ഇവിടെ வாங்க. கரெக்டாக സ്ഥലം வந்து അഞ്ചപ്പാലം. எனக்கு അറിയില്ല. நான் അടുത്ത നെക്സ്റ്റ് ടൈം ഈ കട കറക്റ്റ് എവിടെ ഉണ്ടെന്ന് ചോദിച്ചിട്ട് അഡ്രസ്സ് പറയാം. എൻ്റെ വീഡിയോ പിടിച്ചിരുந்தாൽ ഷെയർ ചെയ്യൂ, ലൈക്ക് பண்ணு, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ.